வெல்கம் டு பப்பி கிச்சன். இப்போ நம்ம மசாலா அதிகம் இல்லாத க்ரீன் குருமா க்ரீன் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். க்ரீன் சப்பாத்திக்கு பொடியாக கட் பண்ண புதினா, கொஞ்சம் ஜீரகத்தூள், உப்பு போட்டு சப்பாத்தி மாவு எப்பயும் பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சப்பாத்தி போடுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து க்ரீன் குருமாவுக்கு வந்து குடமிளகா, காலிஃப்ளவர், ப்ரோக்கலி, பீன்ஸ் இதெல்லாம் இப்போ கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 மூடி தேங்காய், பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, இதை வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, நீங்கள் சோம்பு வேணால் சோம்பு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நான் வந்து ஜீரகமே போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் நான் வதக்கிட்டு வெந்த காயும் எடுத்து அதில் போட்டுட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான க்ரீன் குருமா ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.